இது ராஜ் டிவியின் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் கொடுப்போம். அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான மூவி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சில திரைப்படங்கள் இன்னுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு 3 பெரிய படங்கள் வந்து நமக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தங்கலான், டிமாண்டி காலனி பார்ட் 2, ரகுதாத்தா அப்படிங்கிற திரைப்படங்கள் தான். தங்கலான் திரைப்படத்தை ஆல்ரெடி நம்ம சொல்லி நான் நிறையா தடவை சொல்லியிருந்தேன். பட் என்ன ரீசன்னு தெரில, போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன மாதிரியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரஞ்சித்தோட டைரக்ஷனில் சியான் விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த திரைப்படத்தை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படத்துடைய ரேஸில், அதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 3 படங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, அந்த ரேஸில் தங்கலான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். டிமாண்டி காலனி பார்ட் 2வும் ஓரளவுக்கு டீசென்ட் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. ஹாரர் ஃபிலிம்ஸில் இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லேயே இது ஓரளவுக்கு நல்ல படம், ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. பட் இந்த 2 படத்துக்கூடையும் போட்டி போட்டு இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் கீர்த்தி சுரேஷோட நடிப்பில் ரகுதாத்தா அப்படிங்கிற திரைப்படமும் வெளியே இருந்துச்சு. பட் இந்த 2 படத்தை தான் மக்கள் வந்து மாறி மாறி போய் பார்த்தாங்களே ஒழிய இந்த படத்துக்கான ரிவ்யூஸும் சரி கலெக்ஷனும் சரி ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் தங்கலான் திரைப்படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிமாண்டி காலனி பார்ட் 2வுமே கிட்டத்தட்ட சமாளித்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு 39 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 திரைப்படத்துக்கும் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் என்னென்ன திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து 2 திரைப்படத்தை போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வாரம் வந்து இந்த மாதிரி நிறையா மூவி ரேசஸ் நடக்குது அப்படின்னே சொல்லலாம் போல இருக்குது. அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ போன வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா சூரிய அவர்களுடைய கொட்டுக்காளி அண்ட் கலையரசன் அவர்களுடைய நடிப்பில் வாழை. ஸோ 2 படத்துக்குமே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா கொட்டுக்காளி திரைப்படம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறையா தியேட்டர்ஸில் வந்து ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணி நிறைய அவார்ட் நாமினேஷன்ஸ்லாம் வாங்குச்சு. ஸோ இந்த திரைப்படத்துக்குமே தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது உண்மைதான். அதே மாதிரி வாழை திரைப்படம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய சைல்டுஹுட் கதையை ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காரு. அண்ட் படம் பார்க்குற எல்லாருமே உருகி கண்ணீர் மழக வந்து ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ 2 படமே வந்து கிட்டத்தட்ட சலச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் கலெக்ஷனில் கொஞ்சம் வேரியேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். வாழை திரைப்படம் இது வரைக்கும் ஒரே வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 14 கோடியும் தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனுங்க. ஏன்னா ஒரு யதார்த்தமான வாழ்வியல் கதைக்கு இவ்வளோ பெரிய கமர்ஷியல் கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம். பட் கொட்டுக்காளி திரைப்படம் என்னதான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய படமாக பேசப்பட்டாலும் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் கலெக்ஷன் லெவலில் கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரே வாரத்தில் இவங்க வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 கோடி தான். இது ரொம்பவே கம்மியான ஒரு கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா படங்கள் பற்றி பேசிட்டேன். தங்கலான்லேருந்து இப்போ ரிலீஸ் ஆன வாழை வரைக்கும். ஸோ இத்தனை பெரிய படங்கள் கூட சேர்ந்து போன வாரம் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் அதர்ம கதைகள் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தை காமராஜ் வேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம், அதாவது 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸை வந்து இணைச்சி ஒரு திரைப்படமாக எடுத்திருக்காரு இந்த டேரக்டர். இந்த படம் வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சுதா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா படங்கள் வந்ததே தெரியாமல் இருக்குது நிறைய பேருக்கு. அதனாலே இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன்ஸும் ரொம்ப கம்மியாக கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு வாரத்தில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 20 லட்சம் தான் இந்த திரைப்படம் எடுத்திருக்கு. சில பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. மேரேஜுக்கு அப்புறம் அந்த லவ் காணாமல் போயிடும். இது ஒன் வே பிரியா, உள்ளே வந்துட்டா வெளியே எல்லாம் போக முடியாது. சாலா அப்படிங்கிற திரைப்படமும் போன வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை SD மணிபால் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நார்த் மெட்ராஸில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மையமாக வச்சு தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. ஆக்சுவலி அந்த ஏரியாவில் நடக்கிற அந்த சம்பவங்களை வச்சு, அந்த வைலன்ஸை வச்சு திரைப்படம் எடுத்தால் நிறைய ரிவ்யூஸ் வரும், நிறைய கலெக்ஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இது வரைக்கும் இவங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 15 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. டாஸ்மாக் எதிராக போராடுறதுக்கு போல கள்ள சாராயத்துக்கு எதிராக போராடலாம்ல.
இத்தனை படங்கள் கூட சேர்ந்து நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஒரு ஹாலிவுட் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் ஏலியன் ரோம்லெஸ் அப்படிங்கிற திரைப்படம். ஆக்சுவலி இந்த படத்துடைய பார்ட் 1 பார்ட் 2க்குலாம் நிறைய ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலுமே மிகப்பெரிய கலெக்ஷனும் கிடைச்சிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பார்ட்டுக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மள ஏதோ ஒன்று வேட்டையாடுது. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வார நியூ என்ட்ரி. ஆகஸ்ட் 30 அன்னைக்கு நிறைய படங்கள் வந்து ஷெடியூலில் காத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அதில் ஒரு சில படங்கள் சொன்ன டேட்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில திரைப்படங்கள் சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு திரைப்படம் தான் விருந்து. ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் இந்த விருந்து. இது ஒரு பைலிங்குவல் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மலையாளம் அண்ட் தமிழ் அப்படிங்கிற 2 லாங்குவேஜில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் பாருங்கள். சூர்யா சாட்டர்டே அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. அண்ட் இதுவுமே ஒரு பைலிங்குவல் ஃபிலிம் தான். தெலுங்கு அண்ட் தமிழில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன டேட்டுக்கு ஒரு டேட் முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 29 இந்த படத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானி, பிரியங்கா அருள்மோகன், எஸ்ஜே சூர்யான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த கேஸ்டிங்கே ரொம்ப எக்ஸ்பெக்டேட்டடாக இருக்குல்ல. நமக்கு வந்து நிறைய பேருக்கு இப்படி ஒரு கேஸ்டிங் இருக்கிறதே நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது அந்த தனி ஆக்டர்ஸ்க்கு. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் வந்து படத்தை விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய கலெக்ஷன்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஃபேன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் பூர்த்தி பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கலாம். அவன் யாரோ சனிக்கிழமை மட்டும்தான் அடிக்கிறான். ஏன் ஞாயிற்றுக்கிழமை அடிக்க மாட்டானா? அடி தாண்டா மரணாடி. இந்த வார நியூ என்ட்ரியில் ஆகஸ்ட் 29 விருந்து அண்ட் சூர்யா சாட்டர்டே இந்த 2 படமும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அதே மாதிரி ஷெடியூல் பண்ணபடியே சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 30 அன்னைக்கு செம்பியன் மாதேவி அப்படிங்கிற திரைப்படத்தை. லோக பத்மநாபன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு மல்டி டாஸ்க் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதாவது டைரக்ட் பண்ணியிருக்காரு, மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட எல்லா உழைப்புமே போட்டிருக்காரு இந்த ஒரு படத்துக்காக. இந்த உழைப்புக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு பெரிய மனுஷனை கூட்ட வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க. சந்தோஷ் நம்பிராஜன் டைரக்ஷனில் உழைப்பாளர் தினம் அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த திரைப்படத்தையும் ஆகஸ்ட் 30 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய டேரக்டரே படத்துலையுமே நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் எடுத்து பார்த்தா டேரக்டர்ஸே ஆக்டர்ஸாக வந்து உருவாயிருக்காங்க. ஸோ இந்த படங்களுக்குலாம் எவ்வளோ கலெக்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். கொள்கை என்னன்னு கேட்டா ஒருத்தன் தலை சுத்துதுங்கிறான், இன்னொருத்தன் சொல்ல மாட்டேன் காப்பி அடிச்சுடுவாருங்கிறான். மக்களுக்கு தான்டா கொள்கை. சிரிச்சுக்கிட்டே அழுகிற மாதிரி இருக்கிற வாழ்க்கை கொடூரம். இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்ல குவட்டேஷன் கேங் பார்ட் 1 அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை விவேக் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷன்ல ஜாக்கி ஷெராஃப், பிரியாமணி, சன்னி லியோனி, சாரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேஸ்டிங் எடுத்து வச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், பாலிவுட்லேருந்து கோலிவுட் வரைக்கும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய கேஸ்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துடைய ட்ரைலர் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ வைலன்ஸாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக படத்துலையுமே அந்த மாதிரி ஒரு வைலன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வைலன்ஸ் ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பார்க்க கூடாதா? அந்த ருத்ரன் கேங்க அடிச்சே ஆகணும். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட். ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் அடுத்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் இந்த ஷெடியூலில் காத்துட்ருக்கு அப்படின்னு நான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா மொத்த தமிழ்நாடுக்குமே தெரியும் அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. எஸ், நம்ம எல்லாருமே இந்த படத்துக்காக தான் ரொம்ப மாசமாக காத்துட்ருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். கோட் படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். வெங்கட் பிரபு அவர்களுடைய டைரக்ஷனில் தளபதி விஜயோட நடிப்பில் சூப்பராக உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அங்கங்கே கிடைக்கிற ஃபோட்டோஸையும் சில அப்டேட்ஸையும் பார்த்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போய் படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ திங்க் புக்கிங்ஸ்லாம் கூட ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ளீஸ் செக் யுவர் மொபைல் அண்ட் குயிக்லி வந்து உங்களுடைய டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிடுங்க. சீக்கிரமாக போய் தியேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. அமிகோ அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி சொல்லணும்னா இந்த படம் வந்து இந்த வாரம் நியூ என்ட்ரியில் வந்திருக்கணும். ஏன்னா வந்து இந்த வாரம் தான் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் என்ன காரணம் தெரியல, போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. இந்த அமிகோ படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார். அவரோட டைரக்ஷனில் சாந்தினி, மனிஷாலாம் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து அடுத்த வாரம் எதனால் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹே நரேஷ், bloody stalker.
குப்பன் அப்படிங்கிற படமும் நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தையுமே வந்துட்டு ஆகஸ்ட் 30 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் என்ன காரணம் தெரியல, அகைன் போஸ்ட்போண்ட் ஆயிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சரண்ராஜ். இவர் யார் அப்படின்னு பாதி பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பாஷா படத்தில் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு போல அந்த ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. அவர் தான் ஆக்டர் சரண்ராஜ். அவரோட பையன் தேவ் சரண்ராஜை வச்சு தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அட்லீஸ்ட் அடுத்த வாரமாவது சொன்ன மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். குப்பை வரவே இல்லை. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் எந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை செல்லதுரை அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படத்தில் யோகி பாபு ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் டெபியூ ஆக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு ஆக்டர் ஏகன். ஸோ படம் வந்து செப்டம்பர் 20 தான் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் இந்த படத்துக்காக. ஆத்தா கிடையாது, அப்பம் கிடையாது, ரெண்டும் சேர்ந்த உறவா நீதாயா இருக்க. ஜெகதீஷன் சுப்பு டைரக்ஷனில் தோணிமா அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. நான் இப்போ சொன்ன எல்லா படங்களுமே செப்டம்பர் 20 தான் டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கும் அதே டேட்டை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா பப்பு கிப்பினீங்கண்ணே தோனி நோய் சரியான ஆட்டக்காரன். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்ல அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் அப்படிங்கிற திரைப்படம் தான். படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருடைய கெரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான புள்ளியாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். படத்தை செப்டம்பர் மாதம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் டேட் இன்னும் சொல்லலை. அந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சதுன்னா நான் அப்புறமா வந்து அப்டேட் பண்ணுறேன். யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா எத்தனை பேர் எதிரில் வந்தாலும் நின்று நிதானமா அடிக்கும். இன்னைக்கு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அதெல்லாம் பேசணும். அண்ட் அடுத்த வாரம் தளபதி அவர்களுடைய கோட் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜய் நர்மதா. யூ வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.